முன்பாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார் மேனா ஜாஸ்பின். அவங்க வந்து ஒரு முன்னாடி ஒரு பாடல் பாடின பின்பு நம்முடைய க்ளோரி சிஸ்டர் வந்து அந்த காரியங்களுக்காக தேர்தலுக்காக செபிப்பாங்க. அதனை தொடர்ந்து நாம் ஆமே ஸ்தோத்திரம் இன்னும் ஜெப நேரங்கள் உண்டு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் அந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சியை சொல்லிவிட்டு நான் அந்த பாடலை பாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கியோட கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. இந்த April 21 எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 மந்த் ஆகுது. Jan 21 தான் எங்களுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ 2 பேருமே நல்லா படிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து 2 பேருமே ஊழியத்துக்காக அழைச்சிட்டார். எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கோம், நல்லா பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நான் ரொம்ப வாஞ்சியாக அப்படி தான் இருந்தேன். ஊழியம் பண்ணணும், ஊழியக்காரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி தான் வழி நடத்தினார். கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஏசப்பா நான் என்ன பண்ண போகிறேன், என்னையும் நீங்கள் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க. என் கணவருமே முழு நேர ஊழியங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஒவ்வொரு நாளையும் நான் எப்படி கடக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஊழியக்காரங்க தேவையை வந்து ஆண்டவர் தான் சந்திக்கணும் இல்லையா? அது நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் சரி ஓகே அப்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நாங்கள் கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். இப்போது லாஸ்ட் வீக் தான் அம்மாவோட காண்டாக்ட் எங்களுக்கு கிடச்சிது. அப்போது இந்த மந்த் 21 வந்து இங்கே ப்ரேயர் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயும் நான் ஜோம் பண்ணுறேன், என்ன ஏசப்பா இங்கே இருக்கிறோம், சிவகாசி ஆக்சுவலாக நாங்கள் நாகர்கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களே, உங்களோட சித்தம் என்னென்னு எங்களுக்கு தெரியல ஏசப்பா, எங்களை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைக்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கணவர்கிட்ட சொல்கிறேன், நான் வேறு இப்படி இந்த நிலைமையில் இருக்கிறேனே அப்படின்னு. நான் 2 days பிஃபோர் கூட அதிகமான வாமிட்டிங் என்னால் முடியலை. நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இங்கே, ஆனால் ரொம்ப பலவீனமாக இருந்தேன். நான் சொன்னேன் லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போயிட்டு வாங்க, என்னால் முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என் கூட பேசினார், நீ கிளம்பி போ, கணவரோட ஊழியத்துக்கு நான் குடும்பமாக தானே ஊழியத்துக்கு அழைச்சேன், நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதனால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் கிளம்பிட்டேன். ரொம்ப இடம் பிடிச்சி தான் கிளம்புனேன். ஆனால் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் எனக்கு அனுகூலமாக்கி தந்தார். ஏன்னா சிவகாசியிலேருந்து டேரெக்டாக நாகர்கோவில் வர முடியாது, அங்கேருந்து சாத்தூர் வரணும், அங்கே நான் பஸ்ஸில் வர முடியாது, இந்த டைமில் ட்ராவல் பண்ண முடியாது. 4th month ஆகுது. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நேரம் கேட்பேன், என்ன ஏசப்பா என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே, சின்ன பிள்ளைங்களாக இருக்குமே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ரொம்ப ஆண்டவர் அழகாக எங்களை நடத்தி வந்திருக்கிறாரு. இன்றைக்கி உங்கள் மத்தியில் எங்களை ஆண்டவர் ஒரு சாட்சியாக வச்சுருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துகிறேன். ஒரு பாடல், தெரிஞ்ச பாடல் பாடுறேன், எல்லோரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மழையோ கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல்
அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஓ எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கரங்களை தட்டலாமே. ஹல்லேலூயா. ஆமென். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பம் மேலிருந்து என்ன செய்தான்? பாதுகாக்குது. நம்மளை பாதுகாக்கிறவர். இந்த வெயிலுக்கெல்லாம் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் இல்லையா? எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத தருணம். ஆமென். ஸ்தோத்திரம். மகளை இன்னும் அதிகமாய் ஆமென். ஸ்தோத்திரம். குடும்பமாய் தம்முடைய பிள்ளைகளை ஊழியத்தில் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இப்போது கூட நம்முடைய தேசத்துக்காக சுருக்கமாக நம்முடைய எலெக்ஷனுக்காக இப்போது க்ளோரி சிஸ்டர் வந்து ஜெபிப்பாங்க. அதனை எடுத்து ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் ஜெப நேரங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் நல்ல சந்தோஷமாக இந்த வேளையில் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்த நல்ல பாட்டு அருமை பிள்ளை பாடினாங்க, சகோதரர் பாடினா எல்லாரும் நாம் என்ன செய்தோம்? சந்தோஷத்தோட இப்போ என்ன இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு புது பலன், ஹல்லேலூயா, புது சக்தி, ஹல்லேலூயா, புது பலனை தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசப்பா என்ன சொல்லியிருக்கார்? நம்ம தேசத்துக்காக ஹல்லேலூயா ராஜாக்களுக்காக எல்லாருக்காய் வேண்டிக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் படிக்கும்போது அது கர்த்தருடைய பார்வையில் என்ன இருக்குது? நலவும் பிரீதியுமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மாத்திரம் ஒன்று வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை படிக்கும்போது கர்த்தர் பவுல் அப்போஸ்தலரை கொண்டு நமக்கு சொல்லி இருக்கிறார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது எப்படி இருக்குது? பிரியமுமாயிருக்கிறது.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய சித்தம் என்ன செய்யணும்? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ஒரு பாவி கூட கெட்டு போவது அவருக்கு என்ன இல்லை? சித்தம் இல்லை. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க கிறிஸ்தியஸ் உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனான பவுல் அப்படியா எழுதுகிறார். அல்லேலூயா. எனவே ஒருவர் கூட அதற்காக தான் தேவன் என்ன செய்தா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தந்து ஒருவருக்காக மட்டுமல்ல, அகில உலகத்தின் எல்லா மனு மக்களுக்காகவும் அவர் என்ன செய்தா? இரத்தம் சிந்த வைத்து அந்த இரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இளங்காளை, வெள்ளாட்டு கடா, புறா குஞ்சிவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் 1 பேதுருவிலே படிக்கும்போது அல்லேலூயா, நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாதபடி, உலகத்தின் பாரம்பரியங்களினால் மீட்கப்படாதபடி, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்த நாம் முடிந்தவரை சொல்லுவோம். சொல்ல முடியாதவர்களுக்காக நாம் திறப்பில் என்று செபிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் எசேக்கியேல் படிக்கும்போது, நான் சுவரை அடைக்கத்தக்கதாக திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணலன்னு சொன்ன. அப்படி பார்த்து அந்த வார்த்தை நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம். இன்னும் அதிகமாக என்ன செய்வோம்? செபிக்கிறோம். இன்னும் பார்க்கும்போது எசேக்கியேல் அதே இதில் படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பு நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றியில அடையாளம் போடு என்றார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற நாம் எல்லாரும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒருபோது நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மால் அநேக காரியங்களை சொல்ல முடியாது. சகோதரி சொன்னது போல அல்லேலூயா, எத்தனையோ காரியங்கள் நம்ம எல்லாரும் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் இதில் என்ன செய்யறதில்லை, வெளியில் வருகிறது இல்லை. அல்லேலூயா. இந்த நாள் கொடிய காலத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எனவே எல்லாரும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா. அப்பா, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ தந்த தேசம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக இருக்கிறது ஐயா. அல்லேலூயா. எல்லா இயற்கை வளங்கள், எல்லா ஜாதியின மக்கள் அல்லேலூயா ஒரு செக்குலர் கண்டிருக்கத்தாவே எல்லாரும் வாழத்தக்கதாய் ஒரு அமைதி நிறைந்த பூங்காவாய் நீ தந்திருக்கிற தேசத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கத்தாவே நடக்கிற காரியங்கள் எல்லாம் உம்முடைய கண் முன்னாயே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா. ஏசப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வசனத்தில் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தேசத்துக்காக நீர் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்கள் அதிசயங்களை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் தலைவர்கள் எல்லாம் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கையிலே நீர்கால்கள் போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே, அப்படிப்பட்டதா எங்கள் ராஜாக்கள் எல்லாரையும் உம்முடைய கர்த்தரை தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே கர்த்தா விசேஷமாய். ஆண்டவரே, இந்த தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களுக்காய் ஸ்தோத்திரம். இன்னுமாய் கர்த்தாவே, எங்கள் தமிழ்நாட்டுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நடைபெற போகிற தேர்தலில் கர்த்தாவே உம்முடைய மகிமை வெளிப்படணுமே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி செபிப்போம். அல்லேலூயா. இயேசுவே, நீர் ஆளுகை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டை கண்பார்க்கணுமே கர்த்தாவே. உமக்கு பிரியமான தலைவர்கள் ஆண்டவரே, நீர் யாரை வைத்து உம்முடைய மக்களை மேய்க்கும்படியா, உம்முடைய மக்களை ஆளு
ஆளுகை செய்யும்படியா விரும்புகிறீரோ அந்த தலைவர்களை கர்த்தர் எங்களுக்கு தந்து தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. உம்முடைய மகிமை வெளியரங்கமாகும்படியா, உம்முடைய ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதா, ஒரு எழுப்புதல் தேசத்தில் உண்டாகத்தக்கதா அப்பா நீர் பெரிய காரியம் செய்தே மதியாகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பேதுரு சொன்னாரே, நாங்கள் யாரிடத்திலே போவோம், வல்ல ஜீவ வசனங்கள் எல்லாம் உம்மிடத்தில் உண்டு என்று சொன்னது போல ஐயா உம்மிடத்தில் எல்லாம் உண்டு ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு பிரியமான தலைவரை தந்து எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஹல்லேலூயா ஒரு இடங்களிலும் உம்முடைய மகிமை வெளிப்படணுங்க தாவே. எல்லா மோசடிகள் எல்லா காரியங்கள் இயேசுவே மாறி கர்த்தருடைய நீதி நியாயம் நிலைநாட்டப்படும்படியா ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோங்க தாவே. அப்பா அப்படியா கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எப்படி ஆயினும் ஆமென் ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரே, ஒரு பாவி கூட ஒரு மனுஷன் கூட கெட்டு போகாதவர் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் தேசத்தில் பயங்கரமான காரியங்களை செய்து நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே தருகிறோம். சகல துதிகன மகிமை அப்பா இயேசுவுக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாய் ஜெபித்தீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமாக ஆமென். நம்முடைய தேசம் அழியாதபடி திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனிதனை தேடினேன். நீங்க தான் அது, நான் தான் அது. பிரியமான தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும். ஆமேன். சுவரை அடைக்கத்தக்கதாய் ஆமேன் ஸ்தோத்திரம். தேசத்திலே நம்ம செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் கரங்களை தட்டி ஆமேன். மே கட்டப்பட்ட மனிதரல்லா கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட விசுவாசத்தோடு பாடுங்க. கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். விசுவாசத்தோடு காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கட்டப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஆமேன் கட்டவிழ்க்கப்படணும். கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பாவத்திலும் சாபத்திலும் அறியாமை என்கிற இருளிலோ மூழ்கி இருக்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் கட்டவிழ்த்து விடும்படியாய் உட்டபலா ரிகலவா சிகா ரதா ரிகா. பாரத்தோடு ஜெபிங்கம்மா, பாரத்தோடு ஜெபிங்கம்மா. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, துதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, வாலிபர்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, குடும்பத்தில் இல்லை. ரிபா ரபா லீக்கா ரபலவா. பாரம் உண்டாகட்டும், பாரம் உண்டாகட்டும். உனக்கு கிடைத்த, உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தால் உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. இனி காலம் செல்லாது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன கர்த்தர் உட்டாபலா ரிகலபா சிக
ஷகலா ரதலா ரிகரவா. ஓ திறப்பில் நிற்கத்தக்கதாய் நான் போகிறேன் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே. சுவரை அடைக்கணும் ஆண்டவரே, வாலிபர்களை தேடி போகணும் ஆண்டவரே, பிள்ளைகளை தேடி போகணும் ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் குடும்பமாய் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஓ பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் ஆமேன், பாவ பிசாசின் தந்திர கிரியைகளிலும் ஆமேன், செல்போன் அடிக்டிலும் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாரம் உண்டாகணும் பிரியமான தேவ பிள்ளைகளை. இங்கிருந்து செபிக்கும் போது நீங்க பாரத்தோடு செபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மள ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்ம பாரத்தோடு அழுது புலம்பணுமே. எத்தனை பேர் ஆத்ம பாரத்தோடு அழுது ஜெபிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஆண்டவரே உமக்கு நான் என்ன ஆகணும்? மேய்ப்பன் ஆகணுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட பாரம் இருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபித்தாங்களே. நம்முடைய தேசம் நம்முடைய சுயாதீனமாய் நம்முடைய தமிழ்நாடு ஆராதிக்க வேண்டும் என்றால் நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொருவரும் ஜெபிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நம்ம எவ்வளவு விடுதலையோடு ஆராதிக்கிறோம். வட மாநிலங்களிலே பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க செல்போன்ல போடுறாங்க இல்லையா, வாட்ஸ்அப்ல வருது இல்லையா, எவ்வளவு சூழ்நிலை அட்டிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஐயோ காயப்படுத்துகிறாங்க, குற்றுயிராக்கப்படுகிறாங்க. அன்றைக்கு நல்ல சமாரியன் அந்த குற்றுயிராக்கப்பட்ட ஓ ஸ்தோத்திரம், அந்த மனிதன், ஒரு மனிதன் எரிகோவில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவரை காயப்படுத்தி அவரை அனுப்பின போது ஆமென் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். காயப்பட்டு இருக்கிறவங்கள நம்ம விசாரிக்கிறது இல்லை, நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, காயத்தை கட்டுகிறது இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சமாரியன் அவர் என்ன செய்தார்? காயங்களை கட்டினார். இந்த பகற்காலத்திலே கர்த்தர் காயங்களை கட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர், எத்தனை மிஷனரிகளுடைய ரத்தம் இந்த தேசத்திலே பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை மிஷனரியுடைய பாதங்கள் பட்ட இந்த தேசம், எத்தனை அறியாமை இருள்களை நீக்கின இந்த தேசம் பாழாய் போக வேண்டும் என்று நினைக்கிற சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். உட்டபலா ரீகா ராதா. எத்தனை திட்டங்கள் நம்ம எல்லாம் படிச்சிருப்போமா? நம்ம எல்லாம் வாழ்ந்திருப்போமா? நம்ம எல்லாம் இப்படி இருந்திருப்போமா? இப்படி ஒரு அந்தஸ்துல நம்மளை நடத்தி இருப்பாரா? எத்தனை இழப்புகள், எத்தனை ஆமென், அவங்களுடைய எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் ஒரு முறை கூட தன்னுடைய தேசத்துக்கு போகாத மிஷனருடைய கால்கள் பட்ட இந்த இந்திய தேசம், இந்த தமிழ்நாடு, எத்தனையோ கல்வி கூடங்கள் வட மாநிலங்களில் எல்லாம் அந்த மிஷனரி ஸ்தாபனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வருகிறது. பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த எலெக்ஷன்ல கர்த்தருடைய கரம் வெளிப்படணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் சுதந்திரமாய் ஆராதிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும், எழுப்புதல் உண்டாகணும். உட்டா பாலா ரீகா லாபா சீகா லாதா ரீகா ரபா. சபைகள் உயிர் மீட்சி அடையணுமே. ரீபா ரபா லிதி கபலபா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் இதில் மேல் மேற்கொள்வதில்லை. அவர் கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல பாரத்தோடு ஜெபிக்கணும். பாருங்க, இங்க இருந்து ஜெபிக்கும் போது நீங்க ஜெபித்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பாரம் வேண்டும். ஹல்லேலூயா. அறியாமையில் இருக்கிறவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க, சாபத்தில் இருக்கிறவங்க, கட்டுகளில் இருக்கிறவங்க விடுதலை ஆகணும், விடுதலை ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இதற்காக தான் நம்முடைய எஸ்தர் ஜெபக்குழு திறப்புல நின்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வருகிறது. இந்த ஜெபம் வளரணும். ரீபா லபா ரீகா ரபலபா. எஸ்தர்கள் எழும்பணும், தெபோராக்கள் எழும்பணும், கிதியோன்கள் எழும்பணும். உட்டாபலா. நல்ல யோசேப்புகளை கர்த்தர் தரணும் நம்முடைய தேசத்துல. ஹல்லேலூயா. உட்டாபலா ரீகாலபா சிகலா ரதலா. நம்ம எத்தனை பேர் இருக்கிறேன்னு பார்க்க கூடாது. ஆவியானவர் தான் இங்க வந்து இறங்கணும். 1000 பேர் வந்தாலும் இந்த மாதிரி அசைக்க முடியாத ஒரு ஜெபம் நீங்க பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் வந்தா அசைத்திருவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இப்போது கூட சோதரம் நம்முடைய மத்தியில் செர்லி ஒரு பாடலை பாடின பின்பு நம்முடைய பிரேமா சிஸ்டர் வந்து நம்முடைய மிஷனரிகளுக்காக, நம்முடைய எஸ்தர் ஜெபக்குழு இருக்கிற அங்கத்தினர்களாக இந்த ஊழியங்கள் வளர ஆமென் ஸ்தோத்திரம்
எல்லா காரியங்களுக்காகவும் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நம்மை அப்படியா நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஒரு பாடல் கேட்க போகிறோம். சோதரம் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. லேலுயா, லேலுயா, லேலுயா. எல்லாரும் சத்தமா சந்தோஷமா அல்லேலுயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, அல்லேலுயா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களும் லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எதற்காக ஆயத்தமாக வேண்டும்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவரை ஓயாமல் துதிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, அவருடைய மெல்லிய வஸ்திரம் தரித்து இயேசுவோடு கூட வாழுகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார்.
அந்த நாள் இன்ப நாள், அது பாக்கியமான நாள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. நம்மை போல பிள்ளை பாடுனா, தேவா நான் எதனால் விசேஷித்தவன். நீங்க தேவனை பெற்றுக்கொண்டதுனால விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கிறதுனால் விசேஷித்தவர்கள். இந்த எஸ்தர் ஜப குழுவில் ஒரு சின்ன கூட்டமானாலும் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கும்படியாய், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்னைக்கு நேரமே இல்லை. பலவிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன கூட்டத்தை தான் ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார். அந்த நக்கி கொடுக்கிற 300 பேரை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த மீதியானியர் மத்தியிலே யுத்தம் பண்ணி வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு சின்ன கூட்டத்தை எக்காலம் ஊதினார்கள். ஹல்லேலூயா. ஓ ராஜாலபா ஷகடலரபா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் விசேஷித்தவர்கள், நாம் பாக்கியவான்கள். ஆகையால் உற்சாகமாய் தேவ சன்னிதானத்தில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நாம் எப்போது நம்முடைய கண்கள், ஆத்தும கண்கள் பார்த்து கொண்டே இருக்கணும். பாடல், ஆராதனையா எதுவானாலும் தேவ சமூகத்தை முத்தம் பண்ணி கொண்டே இருக்கணும். செய்தி வேளையிலே உள்ளங்கள் திறக்கப்பட வேணும். அல்லேலூயா. எம்மா ஒரு சீஷருடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்தை சொன்னபோதுதான் கொழுந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனங்கள் கேட்டு அப்படியே விடுவதற்கல்ல, உள்ளத்தில் பக்குவப்பட வேணும், அதன்படி கனி கொடுக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா தேவ ஜனங்களும் உற்சாகமாய், சந்தோஷமாய், இன்னும் அதிகமாய் இயேசுவுக்காக எதையாயிலும் செய்யும்படியாய் நாம் ஓடி வர வேணும். வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஊடாபாலா சாந்தாலரதாலபா ஊடாபாலபா சாந்தாரதி காரபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்மை ஆண்டவர் இந்த இடத்திலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த அவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எங்க போனாலும் நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உத்தமனாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, நீங்க போகிற இடம் எல்லாம் வாய்க்கும், நீங்க கேட்கிறதெல்லாம் கர்த்தர் தருவாரு. ஆபிரகாமிடத்தில் சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ளவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னால் எல் ஷடாய் என்று அர்த்தம். ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல் ஷடாய் என்று சொன்னால் 3 அர்த்தம். அதில் 1, என் தேவனால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், ஜபத்தை தேவன் கேட்க வேண்டும் என்றால் யாரை பார்த்து நாம் விண்ணப்பிக்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள தேவனால் எனக்கு எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிறோமா? இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கும் போது நீங்க ஜெபிங்க, என் தேவனால், நான் ஆராதிக்கிற தேவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதான்? ஒன்றும் தடைபடாதா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றிற்கும் போதுமானவராயிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? எல்லாவற்றிற்கும் போதுமான தேவன். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம எதை செய்யணுமோ அது எல்லாவற்றுக்கும் அது போதுமானவராயிருந்து கூட இருந்து அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆவதாக, ஒரு தாயை போல பாலூட்டி நம்மை போஷித்து பராமரித்து
பாதுகாத்து வளர்த்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வழியிலே விடுகிற தேவன் அல்ல, ஒரு தாயுள்ளம் கொண்ட தேவன். இப்போது நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் பாருங்க, நீங்க யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுதியா, யாரிடத்தில் கெஞ்சுகிறோம்? உண்மையா நான் சொல்லுவேன், மிகுந்த மனத்தாழ்மையோடு கண்ணீரோடு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் மிகுந்த விலையேற பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமும் உண்மை உள்ளவர்களை தான் மேன்மைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார், உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆகையால் சர்வ வல்லமை உள்ளவராய் ஏல் ஷடாய் என்ற நாமத்தில் வெளிப்பட வேண்டுமானால், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தர வேண்டுமானால், இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால், நம்ம உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்வேன். என் தேவனால் செய்ய முடியும் என்பதை நன்றாய் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவர் எனக்கு போதுமானவர். அவர் என்னை பாலூட்டி, அவர் என்னை காப்பாற்றி, என்னை போஷித்து, என்னை பாதுகாத்து, என் தேவைகளை சந்தித்து, என்னை அழகாய் வளர்த்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையில் உங்கள் விண்ணப்பங்களுக்காய் முதலாவது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பின்பு மிஸ்டருடைய காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வேளையில் கட்டுகளுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே, பாரத்தோடு இந்த எஸ்தர் ஜெப குழுவிலே அல்லேலூயா உங்கள் சிறையிருப்பு மாறும்படியாய், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும்படியாய், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியா எல்லாரும் வாய்களை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஒரு ஹல்லேலூயா. ஒரு பர்தமே குருடன் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டான். அவன் காணல. இது என்ன கூட்டம், இது என்ன சத்தம் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆண்டவர் மனதுருகினார், தொட்டார், அற்புதம் பெற்றான். மகிமையின் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் எழுந்தருளுவீராக. கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. பொல்லாத வலுசற்பத்தின் ஆவிகள் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிறையிருப்புகளை உண்டு பண்ணுகிற சாத்தானே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். மந்திரவாத சக்திகள், வில்லு சூன்யத்தின் ஆவிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், தடை பண்ணுகிற பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். தீபாலா சே உங்கள் சிறையிருப்பு மாறும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓ ரைபிலா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால எதையும் செய்ய முடியும். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவரால் செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைங்க, இறக்கி வைங்க. ஓ அவர் யெகோவா ஈரே, அவர் உங்களுக்கு போதுமானவர். ஆபத்திலே, வியாதியிலே, பிரச்சனையிலே, குறைவிலே, நிறைவிலே, எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் அவர் அதிசயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உடா லைஷா ஓ பாசாலி லீஷாலா Daystelia Raishai Lakad Bara Tadaba Luba Saibalabasha Raibaria Scale La Shandara di Kadaladaba Aptasiala Baudabalaria Amen. அண்டவரே, கடனாகிய சிறையிருப்புக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் கெஞ்சி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் எஸ்தர் ஜெபக்குழுவில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல் உம்முடைய தயவுள்ள கரம் அமரட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட
அழிக்கப்படுவதாக. உடாலே பலத்தோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த கிரியைகளும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓரி ஷாலபா. எல்லாரும் வாய்களை திறங்க, கமந்திருந்து அக்காதீங்க. எல்லாரும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். இயேசுவே தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நான் உம்முடைய பாதத்தை என்னை அர்ப்பணிக்கிறேன் நாதா, என்னை அர்ப்பணிக்கிறேன் நாதா. ஒரு விசை இறங்கு, ஒரு விசை இறங்கு. ஓரா ஷாலபா. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும், என் புருஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணுமே ஆண்டவரே. ஊலபா சியாலபா உடபா ஓ லைஷகா கோரவலபா தைபலபஷம் தாலதலதா தைத பலிபி ஷாடபல ஆரியா. கடனாகிய சிறையிருப்பில் வட்டி கடன், லோன் கடன், குழு லோன் கடன், பலவிதமாக ஓ நாங்கள் வேதனைப்படுகிறேன் அப்பா. இதுக்கு ஒரு முடிவிராதா? ஓ என் தேவன், உன்னை ரட்சித்தவர், உன்னை அழைத்தவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய இடது கரத்திலே செல்வம், கனம், ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கிறது. அவர் வெண்கல கதவுளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. நிச்சயமா முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கலங்கி தவிக்காதே. ஊடா கபலப ஷாரா. உன் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். உன் இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். ஊலா பாசியாலா. அவர் போதுமானவர், அவர் செய்ய முடியும் என்பதை விசுவாசி. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. என்னுடைய பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடக்காதா என் தேவனே என்று கதறுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். ஐ லவ் ஷாரபா. செங்கடலை பிளந்தவர், வானத்தை பிளந்தவர், மன்னாவை வர்ஷிக்க பண்ணினவர். ஓ ரைலோ ஷாகா தாரா ஐ தபலப ஷாரா. அவரால முடியும், அவரால முடியும். ஐ சாரி. இன்றைய அற்புதம், இப்பொழுதே அற்புதம். ஓ ஷால், எனக்கு இந்த பிரச்சனை, என்னுடைய தேலபா சியாலபா தோல்வி இல்லை. எனக்கு இந்த விண்ணப்பத்தை இயேசு கேட்டா ஊடாபா கமலபா ஷகாராதா அந்த சியாலபா. ஓ நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய கரம் தொடுகிறது. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவி குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. ஊராபாலா தைச்சலபா தகாட்டாரியா ஊடா கபலபா ஷாம்தாரபா. ஓ தைடா புத்திர பாக்கியம் பெற்றுக்கொள்ளாதபடி தடை பண்ணுகிற சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியே வெளியேறி இயேசுவின் நாமத்தினாலே வாலி சர்ப்பத்தின் கட்டுகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே கற்பங்கள் திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்று சொல்லும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தகப்பனால் கற்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, முடியும். நீர் போதுமானவர். நீர் எங்களை போஷித்து பராமரித்து பாலூட்டி எங்களை தேற்றி தாயை போல வளர்த்துகிறவரே, உம்மால செய்ய முடியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படியே செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடு, ஞானத்தை கொடு ஆண்டவரே. உயர் ஸ்தலத்தில் ஏறி இருக்க பண்ணும். விசா காரியத்தில் இருக்கிற தடை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஊராபலா ஷகடலரதலபா ஊலபா சம்பர் பைடபலாரியாலபா. உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் இந்த எஸ்தர் ஜப குழு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கலந்து கொண்டிருக்கிற இந்த இணைப்பில் ஆண்டவரே இருக்கிற 400க்கு அதிகமான குடும்பங்களை தேவரீர் அபரிதமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெளிநாடுகளிலும் பல இடங்களிலும் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கட்டும். அவருடைய மன விழுப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவாக்கும் ஆண்டவரே. உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டு ஊலா சைபலா ஷகாத்தா இரட்டத்தனையான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க அப்பா. இந்த ஜபம்
எங்கும் ஆண்டவரே ஆலமரத்தை போல விழுதுவிட்டு படர்ந்து வேரூன்றி கிளை விட்டு செழித்து ஓங்கட்டும் ஆண்டவரே. எல்லா மாவட்டங்கள், மாநிலங்கள், கிராமங்கள், பட்டணங்கள் ஒரு எழுப்புதலை இந்த எஸ்தர் ஜெபக்குழு மூலமும் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய ஊழியத்தின் எல்லைகள் விசாலமாவதாக. இடதுபுறம் வலதுபுறம் இடங்கொண்டு பெருகத்தக்கதா கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே செய்ய போறீ. ஊராபா சங்கர தைடலரதபா ஊராபா சகடல ரதிபீலா வைஸ்டால பௌதபாரியாஸ்கே ஓ ரைட் சைன் ஸ்டைடபல் ஆரியா. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அப்படியே செய்யுங்க. வியாதியாகிய சிறையிருப்புக்காய் எல்லாரும் ஒரு வார்த்தை, பிள்ளையின் அப்பமாகிய விடுதலையை ஆண்டவர் இன்றைக்கு தருவார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ என்னன்னு தெரியாது. நான் இன்னைக்கு காலையில் 4:15 மணிக்கு பாஸ்டருடைய மனைவி எங்கள் ஆன்லைனில் ப்ரேயர் நடத்தி விட்டு முடித்து நான் அப்படியே படுத்திருக்கும் போது ஜெபித்து விட்டு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி விட்டு நான் அப்படி படுத்திருக்கும் போது நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். பாருங்கள், பிள்ளையின் அப்பமாகிய அநேக அப்பங்களை கொண்டு வந்து என்னை அழைத்து என்னை புசிக்க கொடுத்தார்கள். பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பெரிய இடத்துல ஒரு நல்ல விருந்து நடக்கிறது. அந்த விருந்தில் நானும் கூட அந்த விருந்தில் போய் அதை சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்து ஒரு சத்தம், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். குருடர்கள் கூட கண்கள் திறக்காமல் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை கைபிடித்து கூட்டிக் கொண்டு போகிறவர்களும் சொல்லுகிறார்கள், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்று சொல்லுகிற ஒரு சத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்தின் சம்பவங்களும் உலகத்தில் நடக்கிற பயங்கரங்களும் குண்டு வெடிப்புகளும் யுத்தங்களும் பயங்கரமாய் இயேசு வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜீவாப்பம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகத்தை உங்களுக்கும் எனக்கும் தர அவரால் முடியும். உடபலா சந்தாதகடா அட்டஸ்டைடிபி கௌலப ஷாரபடபா. எல்லாரும் விசுவாசத்தோடு உங்கள் நோயை தீர்க்க இயேசு போதுமானவர். உங்கள் நோயை பார்க்கிலும் பெரியவர் இயேசு. உலபா ஷாரபடபா. எந்த டாக்டரை பார்க்கிலும் பெரியவர். கேன்சர் வியாதியா மனுஷனால் நாட்கள் முடிந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு அதுவே ஒரு நாட்களுக்கு ஆரம்பம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உடா கமலப ஷார ஐட்டரபடபா. ஓ, புதிய இருதயத்தை கர்த்தர் தருகிறார். உடா கமலப ஷார. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். ஓட்டார் பீலௌஷா ஐலோதே அந்த ஸ்டைலோ. அப்பா அப்பா, பிள்ளையின் அப்பமாகிய விடுதலை எல்லாருக்கும் வேணும்ப்பா, வேணும். தெய்வீக சுகம் வேணும். இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வீட்டிலும் வல்லமை வியாபரிப்பதாக. ஒன்றரை ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு சிறந்த விருந்து கர்த்தர் நமக்கு மத்திய ஆகாயத்தில் ஒருக்கும்படியா ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த விருந்தில் பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கே பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம் தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, புதிய இருதயத்தை தார். கண்களில வலியா, கால்களில வலியா, முட்டு வலியா, இடுப்பு வலியா, சகல வியாதிகளை குணமாக்க இயேசு பெரியவர். அவரால் செய்ய முடியும். அவர் உனக்கு போதுமானவர். ஒரு மருத்துவரை பார்க்கிலும் பரம டாக்டர், பரம வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமுள்ள டாக்டர் உன் கரத்திலே கொடு. அவரை இடத்துல ஒன்ன கொடு. உன்னுடைய எல்லா வியாதியை அவர் குணமாக்குகிறார். அவர் தொடுகிறார். அவர் தொட்டை யாவரும் சொஸ்தமானார்கள். ஓ ரைஷாலா, ஓ ரைட்டாரா. உன்னை பிழைக்க வைத்திருக்கிறது கர்த்தர். அவருடைய வலது கரத்திலே ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு. அப்படியே செய்கிறார். கர்த்தருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கரங்களை தட்டி எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நாம் எல்லாரும் குணமானோம். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மிஷனரி ஊழியங்களை வட மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இருக்கிற ஊழியங்களை ஆச்சரியமாய் என் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ மிஷனரிகள் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, கால்கள் உடைக்கப்பட்டு, இரத்தம் பீரிட்டு பாய்கிறது. துடியாய் துடிக்கிறார்கள்.
ஈன இறக்கமில்லாத மனிதர்கள், நம்முடைய மிஷனரிகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலேயே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது அவர்களுக்கு எத்தனையோ அருவறுப்புகளை சாப்பிட கொடுத்து அவர்களை எவ்வளவோ பயங்கரங்களை நடப்பித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் அவருக்காக நிச்சயமாக ஒரு கூட்டம் வாலிபர்கள் எழும்புவார்கள், ஒரு கூட்டம் கிறிஸ்துவின் யுத்த சேனைகள் எழும்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிறந்த யுத்த குதிரையாக மாற்றுவேன். அவருக்கென்று ஒரு சிறந்த யுத்த குதிரைகள் அநேகர் எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் அக்கினி அநேக கோதுமை மணிகள் விழுகிற நேரத்திலே ஆண்டவர் சீக்கிரத்திலே ஒரு எழுப்புதலை அனுப்புவார். ஊடா லைஷா தஹத்த சலபா ஊடாவலபா சந்தலரதிகாரபா. அப்படியே வட மாநிலங்களிலே, வடகிழக்கு மாநிலங்களிலே சிறையில் அடைத்திருக்கிற மக்கள் பல உபத்திரவத்தின் பாதையில் நடத்தினாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவராயிருந்து அதிசயத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்களுக்கு பாதுகாவல் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை கவனியுங்கள். வருகிற மே மாதம், அடுத்த மாதத்திலே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை மேய்க்கா மண்டபம் கடமலக்குன்றி சர்ச்சில் பொது கன்வென்ஷன் நடக்கிறது. நான் நோட்டீஸ் வைத்திருக்கிறேன், பிறகு வாங்கி கொள்ளுங்கள். எல்லாரும் வாருங்கள். வியாழக்கிழமை காலையில் 8:30 மணி முதல் 1 மணி வரை மிஷனரி ஜபம், அது மிஷனரி கூடுகை நடக்கிறது. அதிலே சுமார் ஒரு சர்ச்சில் மட்டும் 35 பேர் வருவதாக எங்களுக்கு தகவல் வந்தது. எப்படியும் சுமார் 50 பேர் ஆகிலும் குறைந்தது வட மாநிலங்களில் இருந்தும் வடகிழக்கு மாநிலிருந்தும் வருவார்கள். அவர்கள் அநேக சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அது மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். முடிந்தவர்கள் எல்லாரும் எஸ்தர் ஜபக்குழுவிலே இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் வாருங்கள் என்று அன்பாய் உங்களை அழைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய மிஷனரிகள் அநேகர் வருவார்கள். நாம் ஊழியம் செய்கிற வடகிழக்கு பகுதியில் உள்ள பாஸ்டர் ஜான் அவர்கள் அருணாச்சல பிரதேசத்திலிருந்தும் சிக்கிமிலிருந்து வருவார்கள் என்று நினைக்கிறேன். பல பகுதிகளில் உள்ள மிஷனரிகள் இந்த கன்வென்ஷனுக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய சாட்சிகளை கேட்கும்போது, அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். எஸ்தர் ஜபக்குழு வழி நாங்கள் இதையெல்லாம் செய்கிறோமே, நாங்கள் கொடுக்கிற காசு ஒரு பைசா கூட வீணாய் போகல. அங்கே பரலோக ராஜ்யத்துக்காய் அதன் நிழலாய் கட்டப்படுகிற வீடுகள், ஆலயங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாம் கொடுக்கிற 1 ரூபாய்க்கு கூட 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளாமல் போவது இல்லை. இம்மையிலும் மறுமையிலும் ஹல்லேலூயா. நீங்கள் சௌருடைய கொடுத்தாலும் அது அங்க நல்ல ஒரு பரலோக பொக்கிஷத்தில் பொக்கிஷமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரதிபலனை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் திறந்த வாசலை தருகிறார். 27 மாநிலங்களிலே, இன்னும் அரபு நாடுகளிலே, அமெரிக்கா தேசத்தில், இன்னும் தீவுகளிலே, மலைகளிலே ஹல்லேலூயா ஆண்டவருடைய ஊழியம் பல பெருகி கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒருவனும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த அரசாங்கத்தாலும் தடை பண்ண முடியாதபடி ஆண்டவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். யுத்த சேனை எழுப்புகிறார். நாமும் இந்த நாளிலே எஸ்தர் ஜபக்குழுவோடு சேர்ந்து ஒரு யுத்த வீரர்களாய் ஆண்டவர் மாற்றும்படி எல்லாரும் கரங்களை தட்டி மிஷனரிகளுக்கு பாதுகாவல் தரும்படியா, அவர்கள் சுகத்தோடு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து துதிப்போமா. உடபலா சந்தலரதிகார பௌடபலா ஓரி சால பௌதபாரா ஐட்டனியாலபா சப்தசியாலபா. கர்த்தர் அப்படியே செய்ய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர்கள் யாத்திரைகளிலே நல்ல பாதுகாவல் கொடுக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் நல்ல சுகத்தோடு பல இடங்கள் கவனிப்பார்கள். எல்லாவற்றிலும் பார்த்து முடித்து அந்தந்த பணித்தளங்களிலே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே லக்கிம்பூரில் கன்வென்ஷன் நடந்தது. அப்போது சொன்னாங்க, அங்கே இருந்து ஒரு சில மிஷனரிகள் தென்னிந்தியாவை நோக்கி ஊழியம் செய்ய வருவதாக.
கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மத்திய பிரதேஷ் மோவிலிருந்து ஒரு அருமையான வாலிப தம்பி பைபிள் ஸ்கூல் படித்தான் கடமலைக்குன்றில் வந்து. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் எங்கள் நாட்டில் மிஷினரியாக வாரிய, நான் உங்கள் தேசத்தில் மிஷினரியாக இருக்கேன்னு சொல்லி கூடாங்குளம் பக்கத்தில் அவன் மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. என்ன சந்தோஷம். நாம் ஜெபிக்கிற ஒரு ஜபம் கூட, கொடுக்கிற ஒரு காசு கூட வீணா போகல. நம்முடைய மிஷினரிகளை வலது கரத்தில் ஆண்டவர் நட்சத்திரமாய் ஏந்தி வைத்திருக்கிறார். அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவரை பார்த்து அவரோ முகமுகமாய் தரிசிக்க போகிறார்கள். ஆகையால் அவருக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளையும் அவர் கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அவர்களை தீமை அணுகாதபடி பாதுகாப்பார். எல்லாரையும் அப்படியே பாதுகாக்கும்படி கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷனை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியா மே மாதம் 6ஆம் தேதி முதல் நடக்கிற கூட்டத்திலும் எல்லா தேவ பிள்ளைகளும் வரும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யும்படி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய தலைமை போதகரை கர்த்தர் பலப்படுத்தி நல்ல சுக பலன் தீர்க்காயுசை கொடுக்கும்படியாக குடும்பமாய் பயன்படுத்தும்படி எல்லா ஊழியர்களுக்கு பாதுகாவல் தரும்படியாய் கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, ஓ ரபலா ஷகட் காடலரதலபா, விசேஷித்த ஞானம் கிருபை பாதுகாவலை கொடுத்து உம்முடைய தாசனையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேணும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கணும். எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தணுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசேஷமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய கிருபையால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே செய்யும். விசேஷமாக இந்த நாளில் ஊழியத்திற்காய் வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பமாய் ஆண்டவருக்கென்று முன்வைத்த காலை பின்வைக்காதபடி நல்ல போராட்டத்தை போராடினே, விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொன்னது போல ஆண்டவருக்காக ஓட வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய உண்மையாய் வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சகோதரர்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தில் ஆஸ்பத்திரி கட்டணும், ஆலயம் கட்டணும். எல்லாரும் ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? இந்த ஆண்டிலே வெண்கல கதலை உடைக்கிற தேவன் கொடுக்கிற கரங்களை ஏராளமாக எழுப்பி தரும்படியாக ஊடாபாலா ஷாத்தகடபா ஐச்சார வேடலரதோ ஆயிரமான மக்கள் மனம் திரும்பத்தக்கதாய், ரட்சிக்கப்படத்தக்கதாய், தேவைகளை சந்திக்கப்படத்தக்கதாய் அந்த இடத்திலே சீக்கிரத்திலே ஸ்கூல் கட்டணும், ஆலயம் கட்டணும், ஆஸ்பத்திரி கட்டணும் என்று பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். அதை கற்று நிறைவேற்றத்தக்கதாய் சகோதரி எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும்படியாய், அவர்களுக்கு நல்ல சுகபலன் தீர்க்காயுசை கொடுக்கும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி குடும்பமாய் அவர்களையும் பலப்படுத்தி கண்மணி போல பாதுகாக்கும்படி ரீபாலாபா ஷாகாடலரதலபா ரூபாலா சியாலபா உடபலா கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீதி எடுக்கத்தக்கதாய் எல்லாருக்கும் அது இது எப்படி ஆயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய அதிசயம் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்மை துதிக்க சில விண்ணப்பங்களை வேண்டுதல்களை உம்முடைய பாதத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். உம்முடைய பாதத்தை முத்தம் பண்ணி கெஞ்சுகிறோம். ஒரு விசை பிள்ளையின் அப்பமாகிய விடுதலையும் எங்கள் யெகோவாயிராயிருந்து எல்லா தேவைகளையும் ஆச்சரியமாய் சந்தித்து அதிசயமாக நடத்தும் ஆண்டோரே. அருணாச்சல பிரதேசத்திலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய மகளையும் பலப்படுத்தும், பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஊக்கமா ஜெபித்தீங்க. அல்லேலூயா. இவ்வளவு சத்தம் போதாது. ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. ஏழும் பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் உற்சாகமாய். அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம்
விசுவாசத்தோடு பாடுங்க. ஆமென். கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனையா ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவே ஹல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனையா ஹல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவே ஹல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கல்வார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். சிலுவை கொடி பறக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும். ஆமென். புதிய புதிய வாசல்கள், புதிய புதிய ஊழியங்கள் திறக்கப்படட்டும். இயேசுதான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிதியோன்கள் எழும்பட்டும், தெபோராக்கள் எழும்பட்டும், எஸ்தர்கள் எழும்பட்டும். தேசத்தை ஆளுகை செய்ய நல்ல யோசேப்புகளை கர்த்தர் தரட்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? திறக்கட்டும் திறக்கட்டும். சுவிசேஷ வாசல்கள் வளரட்டும் வளரட்டும். அபிஷேக திருச்சபைகள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபித்த சிஸ்டரை கூட ஒன்று கூட பலப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மளோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஜெபக்குழு இருக்கிற யாவருக்கும் ஜெபத்தை தொடர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆமென் நடத்துகிற பிள்ளைகள், பாடுகிற பிள்ளைகள், பங்களிப்பு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள், 9 மணி ஜெபத்தில் கலந்து கொள்கிறவர்கள், 7 மணி ஜெபம், அதிகாலை ஜெபம், எல்லாவற்றிலும் ஆமென் பிள்ளைகள் ஆண்டவர் இணைந்து செயல்படுகிறோம். தொடர்ந்து இன்னும் ஊழிய வாசல்கள் ஆமென் விரிவாக்கப்பட வேண்டும் என்று இன்னும் நம்ம ஊழியர்களை சில காரியங்களை வைக்க இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஊழிய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் அப்படியாய் ஆமீன் அபரிதமாய் எடுத்து பயன்படுத்துவாராக. நம்மளோடு இணைந்து செயல்பட ஆமீன் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்பி தருவாராக. விசுவாசத்தோடு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமீன் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் ஆமீன் ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சோதரம் ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாவருக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. சோதரம் வசனத்திற்கு ஆதாரமாக இந்த நாளிலும் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம தேவன் இன்றைக்கு நம்மளை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தம்பி பாடும்போதே இந்த செய்தியும் அந்த பாடலும் ஒன்றாக இணைந்தது. கர்த்தருக்குள் மகிமைப்படுகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பாருங்க ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். எத்தனை பேருடைய தலை ஆமீன் கர்த்தர் இன்றைக்கு உயர்த்த போகிறார். குனிந்த இடங்களிலே கர்த்தர் தலை நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? எங்கள் தலைகள் உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, என்னை தலை நிமிர செய்பவ நீரே, என்னை தலை நிமிர செய்பவ நீரே, தகப்பனே தந்தையே தலை செய்பவ நீரே, என்னை தலை நிமிர செய்பவ நீரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர
செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளுள்ள செய்திகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். எங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் தலை குனிந்த இடங்களிலே எங்களை தலை நிமிர பண்ண செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கேடகம் நீரே ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இதுவரை நாங்கள் ஜெபித்தோம், நல்ல வார்த்தையை கேட்க இருக்கிறோம். கர்த்ததாமே பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களும் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் முற்றிலுமாக முழு பொறுப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களிலே நம்ம படிக்கும்போது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். 8ஆம் வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டோடைய சமூகத்திலே கேட்கலாமே, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை இடத்துல நீங்க தலை குனிந்தாலும் கர்த்தர் உங்களை நிமிர பண்ணுகிற தேவன், தலை நிமிர பண்ணுகிற தேவன். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? தளர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று வந்திருக்கிறீங்களா? நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க. நம்மளை தலை நிமிர பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போய் சோர்ந்து போய், ஐயோ என் பிள்ளைகளுடைய நிலைமைகள் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படி போய்விட்டதே என்று வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்தான் சொல்லுகிறார், உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்கத்தக்கதாய். இன்றைக்கும் எத்தனை நேரம் விழுறோம் இல்லையா? எத்தனை நேரம் சத்துரு நம்மை விழத்தள்ளுகிறான், ஆனாலும் கர்த்தர் நம்மை தூக்கி விடுகிறாரே. கரங்களை தட்டி அல்லேலூயா. கேடகம் நீரே, மெய்யும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமென். கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆமென். நம்மளை தலை நிமிர பண்ண வைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம் உண்டு. உங்கள் ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் சுற்றார் பற்றார் யாரும் வரமாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம விழுந்த இடத்துல நம்மை தூக்குகிறவர், நம்மை நிமிர பண்ணுகிற தேவன். இந்த வாழ்க்கையில ஏராளமான ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்கள் பார்க்கும்போது நம்மளை தலை நிமிர பண்ணுகிறதற்கு அதன் கடைசி பகுதியிலே சொல்கிறார், உன்னை சுத்தவானாக நீ காத்து கொண்டால் கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண விரும்புவார். அல்லேலூயா. நாம் சுத்தவான்களாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், உன்னை நீ சுத்தவானா காத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்ம மற்றவர்களை போல வாழ்ந்து கொண்டு, ஐயோ நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்ல இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அப்படியா அல்ல. ஆமென், சோதரம். உன்னை சுத்தவனாக நீ காத்துக்கொள்ளுங்க. யோசேப்பின் வாழ்க்கையை நீங்க சற்று ஆமென் அவனுடைய அரிக்கட்டு மாத்திர நிமிர்ந்து நிற்கிறதற்கு காரணம் யோசேப்பை கர்த்தர் சுத்தவானாக கண்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய மத்தியில சகோதரர்கள் முன்னிலே அவன் பொத்துன்னு 4 முறை விழுந்ததாக வேதாகமத்திலே வசனம் இருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவன் தலை அரிக்கட்டு நிமிர்ந்து நின்ற போது ஆமென் சகோதரர்களே அவனை கேலி பண்ணின நேரத்திலும் அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் தளர்ந்து போகவில்லை. அவன் சுத்தவானாய் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டதன்படியால்
அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாமும் அப்படி இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம படிக்கும்போது 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அவன் தன்னை காத்து கொள்வான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யாமல் இருப்போமானால் நாம் நம்மை காத்து கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்களில் நம்ம இருக்கிறோம். நம்மை சுத்தவானாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் அப்படி மாறாவிட்டால் இந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறதற்கு அவரால் முடியும். உங்க பிள்ளைகளை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். நீங்க எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த இடத்துல சத்துரு உங்களை வெட்கப்படுத்தினானோ, எந்த இடத்துல ஆமென் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல ஆமென் எல்லாரும் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் அவமானத்தோடு வந்திருக்கலாம். அவமானத்தில் அவர் விட்டுகிறது இல்லை. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. பிள்ளைகள் மித்தமாய், குடும்பத்தின் மித்தமாய், சகோதரர்கள் மித்தமாய், சொந்த கணவர் மித்தமாய், ஆமென், ஹல்லேலூயா, உற்றார் உறவினர் நிமித்தமாய் ஒருவேளை அவமானப்பட்டு ஆமென் நான் தலை குனிஞ்சு வந்திருக்கிற ஆண்டவரே, என்னை தலை நிமிர பண்ண செய்யுற கர்த்தர் அவர் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது பிசாசு நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. பிரியமான தேவ, அவன் ஓடி போவான், அவன் ஓடி போவான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வழியாய் கடந்து வருவான், 7 வழி அவன் புறப்பட்டு போவான். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களையும் என்னையும் நாம் சுத்தவான்களாய், பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை நடத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். நம்ம நம்முடைய பாவம் நம்மை அணுகாவிட்டாலே நாம் நம்மை காத்து கொள்ள முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் வாழ்க்கையில பாருங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவன் எந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்தானோ, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 60ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து அவர்கள் என்ன செய்வார்களாம்? வருவார்கள். உங்களை ஒடுக்கினவர்கள், உங்களை நெருக்கினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டவர்கள், உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை சூழ்நிலைகள் இன்றைக்கு நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கிறது இல்லையா? பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒடுக்கினவர்களுக்கு உங்கள் ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாமே. உங்களை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளை ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிடத்தில் வந்து அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து ஆமென் உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்வார்களாம். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை ஆமென் உங்களை ஒடுக்கினவர்கள் ஒரு நாள் உங்களிடத்துல வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இந்த வசனத்தை அப்படியே ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளுங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை நெருக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, எத்தனை கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒருவேளை கொஞ்சம் பேர் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்களை ஒடுக்கினவர்கள், உங்களை நெருக்கினவர்கள் உங்களிடத்துல வருவாங்க. ஓ ஸ்தோத்திரம், ஓடி வருவாங்க. ஓ அதுதான் கர்த்தருடைய நகரம் என்று சொல்லி உங்களிடத்துல வருவாங்க. ஒரு நாள் நீங்க அவங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம், யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய அரிக்கட்டுகள் எப்படி ஆமென், ஸ்தோத்திரம், சகோதரர்கள் எப்படி அவன் பணிந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்கணும். முதலாவதாக யோசேப்பு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்லும்போது சொல்லுவார், அவனை இந்த ரதத்தில் ஏற்றி தெண்டலிட்டு நீங்க என்ன செய்யணுமா கொண்டு இந்த அதிகாரி என்பதை நீங்க என்ன செய்யணும்? அறிமுகப்படுத்தணும். பார்வோன் வீட்டில் ஆமென், போத்திபார் வீட்டில் அடிமையாய் விற்கப்பட்டவன், அடிமையாய் போன யோசேப்பு, அடிமையாய் தன்னை கொண்டு போய் அவன் விற்கப்பட்டான். அங்கு பாருங்க எவ்வளவோ உபத்திரவம், எவ்வளவோ சூழ்நிலை. ஆமென், ஸ்தோத்திரம். போத்திபாருடைய மனைவியினால வந்துச்சு. அவன் தன்னை சுத்தவானாய் காத்து கொண்டான், தன்னை உண்மையாய் காத்து கொண்டான், தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அவனை குறித்து தான் அந்த போத்திபார்
அவன் சொல்கிறார் பாருங்க, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த பார்வோ இவனை எல்லாரும் அறியும்படி நீ என்ன செய்யணும்? தெண்டலிட்டு அவனை சுற்றி கொண்டு வர வேண்டும், எல்லாரும் பார்க்கும்படியாக அவனை ஏற்றி அந்த தேசத்துக்கு கர்த்தர் அதிகாரியாய் வைத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, எல்லாருக்கும் என்னன்னா ஒரு சோகம். ஹல்லேலூயா. வந்தவங்க எல்லாம் சோகத்தோடு வந்தவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உற்சாகத்தோடு வந்தீங்களா? ஆமே ஸ்தோத்திரம், பரவாயில்ல, நல்ல அவேர்னஸாக இருக்கிறீங்க, நல்ல உற்சாகத்தோடு தான் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, ஸ்தோத்திரம், தன்னுடைய சகோதரர்கள் 4 முறை அவரை வந்து மண்டியிட்டார்கள். ஹல்லேலூயா, முகங்குப்புற விழுந்தார்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிகாரியா இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் என்னத்தை விற்றான்? ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன் விற்று, ஆமேன் ஸ்தோத்திரம். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அவன் அரிக்கட்டு முதலாவது உயர்த்தப்பட்டது. ஸ்தோத்திரம், சகோதரர்கள் மத்தியில குழியில் தூக்கப்பட்டவங்க. ஆமே ஸ்தோத்திரம், எத்தனை காலமாய் தகப்பனிடத்துல மறைத்தாங்க, அவங்க செய்த துரோகத்தை மறைத்தாங்க, தகப்பனிடத்துல மறைத்து ஸ்தோத்திரம். ஆனா ஒரு நாள் வந்தது பாருங்க, அவங்க போய் பாருங்க அந்த இடத்துல தேசத்திலே பஞ்ச காலத்திலே போய் ஆமே ஸ்தோத்திரம், ஆமே ஹல்லேலூயா, அவனை போஷிக்கும்படியாய் யோசேப்பை கொண்டு அங்கே கர்த்தர் தலை நிமிர பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இரண்டாவதாக 43ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே தரை மட்டும் குனிந்து, ஆமே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவனை தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் என்று இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 4 முறை அப்படியாக ஸ்தோத்திரம். 42:28 மறுபடியும் தலை குனிந்து வணங்கினார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, 44:14 அவனுக்கு முன்பாக மறுபடியும் தலை குனிந்து வணங்கினார்கள். அப்போதெல்லாம் யோசேப்புடைய ஆமேன் அரிக்கட்டு உயர்ந்ததா உயரலையா? ஆமேன். உன்னை ஒட்டிக்கினவர்கள், உன்னை துன்புறுத்தினவர்கள், உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உனக்கு விரோதமாய் வந்து செயல்பட்டவர்கள், உன் வேலையில உனக்கு கூட இருந்துட்டு செய்த சதிகள், குடும்பத்தில் பிள்ளைகள் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிற கிரியைகள், இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் நீங்க உயர்வீங்க, உங்க குடும்பத்தில் உங்களுடைய அரிக்கட்டுகள் உயரும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம பாருங்க ஸ்தோத்திரம், நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற ஜெப ஜீவியம் நம்மளை அப்படி சுத்தவானாக நம்ம மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை தலை நிமிர பண்ணினாரா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சகோதரர்கள் மறைத்தார்கள், அவனை குழியிலே போட்டார்கள், விற்றார்கள். வஸ்திரத்தை கொண்டு தகப்பனிடத்தில் அழகா கொடுக்குறாங்க. ஒரு மிருகம் அவனை அடித்து விட்டதுன்னு நினைக்கிறோம்னு சொல்லி, இது உங்களுடைய மகனுடைய வஸ்திரம் தானா? எவ்வளவு துரோகம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு யோசேப்பை கர்த்தர் உயர்த்துவார் என்றால் உங்களையும் என்னையும் இந்த நாட்களில் உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை உயர்த்துகிற தேவன், தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை உண்மையாகவே நம்மை தலை நிமிர பண்ணுகிற தேவன். எதிரிகள் முன்பாக ஆமென் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாய் ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கும்போது அவனுடைய அபிஷேகத்தினாலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அநேக ஆழ்மையன் ஸ்தோத்திரம் யோசேப்புகள் அநேக எழும்பணும். ஆமேன் ஸ்தோத்திரம். இன்னைக்கு எவ்வளவோ வாலிபர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் அழிந்து கொண்டு போகிறாங்க, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாமும் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆமேன் ஸ்தோத்திரம். உலகத்தால் கரைபடாமல், யாக்கோபில் ஒரு வசனம் இருக்கிறது 1:27 உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்வதற்கு ஆமேன் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு வாலிபர்கள், ஆண்டவரே, பிள்ளைகள் இப்படிப்பட்ட கரைபடாத சுத்தவான்களாய் மாறணும். படிக்கிற இடத்துல எவ்வளவோ காரியங்கள், எவ்வளவோ சம்பவங்கள், வேலை பார்க்கிற இடத்துல எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் அப்படி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே
இயேசுவின் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அப்படியாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை சுத்தவான்களாய் மாற்றுங்க. உங்களை நீதிமானாக இருந்தால் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துன்னா நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஆமென். அதற்கு தான் நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்தானத்தை எடுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நிலை நிறுத்தப்பட நில்லுங்கன்னு சொல்லி சத்தியத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அபிஷேகம் மற்றவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் சத்தியத்துக்குள்ள நடத்தும். உங்க குடும்பத்தை நடத்தும், உங்க பிள்ளைகளை நடத்தும். உங்க பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாய் வளருவார்கள், நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, என்னை தலை நிமிர செய்பவ நீரே, என்னை தலை நிமிர செய்பவ நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவ நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவ நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுனாய் மிகுந்து விட்டன. ஆனாலும் தோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்கு, விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னை தள்ளாட விட மாட்டி, தகப்பனி தாங்குகிறீ. என்னை தள்ளாட விட மாட்டி, தகப்பனி தாங்குகிறீ. தள்ளாட வீடு ஒருவரை கூட தகப்பனி தாங்குகிறீ. தள்ளாட விட மாட்டி. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, என்னை தலை நிமிர செய்பவ நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனீர் தாங்குகிறீர், தள்ளாட விடமாட்டீர். எதிரிகள் எவ்வளவோய் பெருகி இருக்கிறார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆமென். அல்லேலூயா. நம்ம தலை நிமிர பண்ணுகிற தேவன், நம்மளை சுத்தவானாய் மாற்றுகிற தேவன், நமக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை தந்து நம்மளை நீதிமான் ஆக்கி கத்த நம்மை தலை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-5 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 7வது வசனத்திலே இவ்விதமாய் அந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களுடைய கால்கள் நிமிர்ந்து நின்றது. எந்தெந்த மிருகத்துடைய கால்கள் என்று 4 விதமான காரியங்கள் அதிலே கூறப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா, சோதரம், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவைகளுடைய கால்கள், ஆமென், சோதரம், ஒரு மனுஷ முகம், ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு கால் இல்லைன்னா எப்படி நிற்க முடியும் இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த 4 கால்களும், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அது ஊன்றி நின்றது. ஆமென், ஸ்தோத்திரம். அது 4 ஜீவன்கள் தோன்றினேன்னு அதில் இருக்கு 5ஆம் வசனத்திலே. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 4 ஆமென் ஜீவன்கள். முதலாவது மனுஷ அந்த சாயல், 2ஆவதாக நீங்க பார்க்கும்போது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, சிங்கம், 3ஆவதாக எருது, 4ஆவதாவது கழுகு. ஆமென், ஸ்தோத்திரம். மாத்திரம் ஒரு சுருக்கமாய் சொல்லி நாம் ஜெபத்தை முடிக்கலாம். மனுஷ முகம் இல்லையா? சோதரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு பாருங்க, ஒரு சிங்கத்துக்கு கால் இல்லாட்ட அதை செய்ய முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது. ஆனால் இந்த 4 ஜீவன்களும் காலூன்றி நிமிர்ந்து நின்றதாம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வேதத்திலே நம்ம படிக்கும்போது, சங்கீதத்திலே படித்தோம், ஆமென், ஸ்தோத்திரம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளை நிற்க பண்ணுகிற, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மனுஷ முகம் எதை காண்பிக்கிறது என்றால் அன்பை காண்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷ முகம் எதை காண்பிக்கிறது? அன்பை காண்பிக்கிறது. தேவன் மனிதனிடத்தில் வைத்த அன்பு, அந்த அன்புக்கு ஈடா ஏதாவது இருக்கா?
நம்முடைய தேவன் நமக்கு இந்த அன்புக்கு ஈடாய் யாராவது அப்படி ஒருத்தவங்க செய்ய முடியுமா? நண்பர்கள் செய்ய முடியுமா? ஆமே ஸ்தோத்திரம். அன்பின் முகம் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அந்த மனுஷ முகம் பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவன் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி நம்ம வசனம், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலை பாதகனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். அன்பை குறித்து நம்ம வேதத்திலே 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களிலே அழகாக பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த அன்பை பற்றி, அன்பின் வேரூற்றை பற்றி அழகாக அதை எழுதியிருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாவற்றையும் வாசிக்கிறதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அன்பை குறித்து 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒருவன் இவ்வுலக ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டானால், ஆமேன், கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு இல்லை. ஆமேன். தேவ அன்பு ஒருத்தத்தில் இருக்குன்னா, நம்முடைய சகோதரனுக்கு ஒரு ஆபத்து, ஒரு காரியம் என்று வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டுமா? உதவி செய்ய வேண்டுமா? அவனிடத்துல தான் தேவ அன்பு இருக்கிறது. இந்த தேவ அன்பு யாரிடத்துல இருந்துச்சு? இயேசுவிடத்துல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதே அன்பை, அதே நேசத்தை தான் நமக்கு, அந்த சாயலை, மனுஷ சாயலை, அவருடைய சாயலை நமக்கு தந்து அவர் நம்மை நேசித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பை காட்டுகிற ஆமே ஸ்தோத்திரம், நம்மை போல பிறரை நேசிக்க வேண்டும். ஆமே ஸ்தோத்திரம். அன்பில்லாவிட்டால் அந்த 1 கொரிந்தியர் எழுதின நிருபம் ஆமே ஸ்தோத்திரம் 13 அழகாய் பவுல் சொல்லும்போது, ஆமே ஸ்தோத்திரம், மலைகளை பெயர்ந்து போகத்தக்கதாய் என்ன காரியத்தை நீங்க செய்தாலும் அன்பு உங்களுக்கு இராவிட்டால் அது ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும், ஆமே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நீங்க அன்னதானம் பண்ணினாலும் உங்களிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் அதற்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் மெயினான காரியம். நம்ம எல்லாம் செய்திருவோம் பாருங்க, எல்லாம் கொடுத்துருவோம், ஆனால் நம்ம அன்பு பாராட்ட மாட்டோம். இது இருக்கா நம்மள்டத்துல? பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். சிலருக்கு பாருங்க, ஒரு கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு அன்பு உள்ள இருக்கும், தாங்குகிற ஒரு அன்பு உள்ள இருக்கும். ஆனால் மற்றவங்க இடத்துல ஸ்தோத்திரம் இருதய கடினம் நமக்கு வரவே கூடாது. அன்பு சகலத்தையும் தாங்குமாம், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. ஆமே ஸ்தோத்திரம். அந்த வசனம் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அது தற்பொழிவை நாடாது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ அன்பு நம்ம சபைகளுக்குள்ள இருக்கிறதா? நம்ம குடும்பங்களுக்குள்ள இருக்கிறதா? நம்ம பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறதா? நீங்கள் என்னதான் செய்யுங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அன்பு தான் ரொம்ப முக்கியம். ஆமே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதை தான் 1 கொரிந்தியர் 13 எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், அதை என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்தலாம், ஆனால் உலகத்தில் தேவ அன்பு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டு இறைந்தோடி வந்தேன், கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே கழுவும் இருதயத்தை. எத்தனை பேர் அந்த அன்பை ருசிக்கிறீங்க? கல்வாரி இயேசுடைய அன்பு ஒரு மாறாத அன்பு, மகிமையான அன்பு. இந்த நாட்களில் நம்ம தியானித்திருக்கிறோம். சிலுவையில் அவர் சொன்ன 7 வார்த்தைகள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் மன்னியும். எப்ப சொன்னார் பிரியமான தேவ பிள்ளைகளே? ஆமேன். அவர்களை எவ்வளவு பாடுக்கு உட்படுத்தினாங்க, எவ்வளவு நெருக்கத்தில், எவ்வளவு கஷ்டத்தில் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு அன்பு பாராட்டுகிறோமா? அன்பு பாராட்டுகிறோமா? அன்பு, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மனுஷ முகம்
அன்பை காட்டுகிறது பிரியமான தேவ பிள்ளைகளே. அதனால் அன்பு காட்டுகிறோம்னு சொல்லி பிள்ளைகளை விக்கிரகங்களாக்கி விடக்கூடாது. உன்னை பாருங்க, அநேக பிள்ளைகள் நீதாமோனே எனக்கு செல்ல கண்ணு தங்கோ அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. ஒரு நல்ல கணவர் கிடைச்சிட்டா இவரை அப்படியே விக்கிரகமாய் வைக்கக்கூடாது. அதற்கெல்லாம் லிமிட் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தவிர உன் தகப்பனையாவது, உன் தாயாவது, உன் சகோதரனையாவது, உன் பிள்ளையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமா நல்ல. ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளை தான். ஆமேன். அதை விக்கிரகமாக்கிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படி ஏமாந்து தவித்து, ஐயோ இந்த ஒரு பிள்ளைன்னு வளர்த்தனே, ஒரு பிள்ளை தானே உண்டுன்னு வளர்த்து, ஆமேன் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு நேராய் நம்முடைய இருதயம் போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு நேராய் நம்முடைய இருதயம் திரும்ப கடணும். ஆமேன், ஹல்லேலூயா. பிள்ளையை நல்லா வளர்க்கணும், தண்டித்து வளர்க்கணும், கடமையோடு வளர்க்கணும், உணர்வோடு வளர்க்கணும், அன்போடு வளர்க்கணும், ஆவிக்குரிய ஜீவியத்தோடு வளர்க்கணும். ஆனால் அந்த லிமிட்டு இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க. ஊழியக்காரர்களுக்கு பின்னாடி போகிறது. அவரை தெய்வமாய் நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க நமக்கு என்னது, நமக்காக விண்ணப்பம் செய்கிறவங்க. ஒரு லிமிட்டு தான் அவங்களுக்கு இடத்துல. வீட்டில் அவங்களுக்கு இடமும் லிமிட்டு தான் பிரியமான தேவ பிள்ளைகளே. அதனால் அநேகர் விழுந்து போகிறார்கள். அதனால சொல்கிறேன் இன்னைக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய பின்மாற்றத்தை நான் சொல்ல முடியும். ஊழியரை நம்பி இல்லைனா ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட சிஸ்டர் நீங்கள் தான் உண்டு சிஸ்டர். நம்மகிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் இல்லைனா இல்லை சிஸ்டர். எத்தனை பேர் போயிட்டாங்க. அவங்க அன்பெல்லாம் மாயை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாளனை வெறுத்தேனையா. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாளனை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்னே, உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அன்பு யாரையும் பிரிக்க முடியாது பிரியமான தேவ பிள்ளைகளே. உலகத்தில் நீங்கள் அன்பு வச்சிக்கணும், அவங்கள பிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் கிறிஸ்துவோடு இருக்கிற அன்பு, ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொரிந்தியர்லாம் அவ்வளோ வசனம் இருக்கிறது பிரியமான தேவ பிள்ளைகளே. ஆமென் ஸ்தோத்திரம். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. கல்யாண கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அன்பு மாறாத அன்பு. மனித சாயலாய் அவர் இருந்தார். பூமியில் இருக்கும்போது எப்படி இருந்தார்? மனித சாயலாகவே இருந்தார். இன்றைக்கு தேவ சாயலாக எங்க போய் இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சாயல் ஆக மாற தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாற தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. இந்த உலகத்துல எதை இழந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், அவருடைய அன்பை இழக்காதுங்க பிரியமான தேவ பிள்ளைகளே. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். என்னிடத்தில் அன்பு கூறுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். எதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக விட்டீர்களோ, எதெல்லாம் கிறிஸ்துவிற்காக இழந்தீர்களோ, அவர்களுக்கு தான் மேன்மை பிரியமான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்றும் இழக்காம ஒன்றும் கொடுக்காம நான் தான் கிறிஸ்தவன் என்று வாழ்கிற உங்களுக்கு மேன்மை இல்லை. உங்கள் தலையை நிமிர பண்ண முடியாது பிரியமான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் இந்த பகற்காலத்திலே திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷீக ஆமீன் முகம் மனிதனுடைய அன்பை காட்டுகிறது. அந்த அன்புக்கா இயேசு
ஆமே சிலுவையிலே தன்னையே தியாக பலியாக கொடுத்தாரே, அந்த அன்பு எவ்வளவு பெரியது பிரியமான தேவ பிள்ளைகளே. ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது சிங்க முகம். அது ஒரு தைரியத்தை காட்டுகிறது. சிங்கம் எப்போதான் தோற்றதுண்டா? தோற்றுனா அது தன்னை மாய்த்து கொள்ளுமா? ஆமே ஸ்தோத்திரம். பின்னிட்டு போகாத ஒரு காரியம் என்னது? சிங்கம். ஸ்தோத்திரம். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு தைரியம் இருக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது. நீதிமான்கள். ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீதிமான் எப்படிப்பட்டவன்? சிங்கத்தை போல் தைரியம் உள்ளவன். ஆமேன் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தைரியம் இருக்கா கிறிஸ்துவுக்காக? எத்தனை மிஷினரிகள் இன்றைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அனுப்புகிறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு வாட்ஸ்அப்லேயும். ஆமே ஸ்தோத்திரம். சம்பவங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆமேன் கிறிஸ்து தான் நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறார். நம்ம எங்கே போனாலும் ஆமேன். சிங்கம் பாருங்க சோதரம், அது பின்னிட்டு வராதான். சோதரம் தன்னையே மாய்த்து கொள்கிறது தவிர அது பின்னிட்டு வராது. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய காரியத்துக்காக, கிறிஸ்துவுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கு தைரியம் இல்லாதவர்களாய் பின்னிட்டு போகிறதுனால பல குடும்பங்களில் பிரச்சனைகள். பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு சிங்க முகம் வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 30:30 சொல்லுகிறது, அவையாக மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையதுமாகிய சிங்கம் அது பின் அடையவே செய்யாதான். சோதரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, சிங்கம் என்ன செய்யாது? அப்ப நம்ம யாருடைய பிள்ளைகள்? யூத ராஜசிங்கத்துடைய பிள்ளைகள். ஆமே அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தா அப்படின்னு பாடுவோம். ஆனால் நமக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. நல்ல பாட்டு பாடுவோம். எங்கேயாவது போய் சோதரம் பேதுரு போல ஒளிஞ்சிட்டு தான் நிற்போம். இவனும் அங்கே தான் இருந்தான். இல்லை இல்லை இல்லை, அங்கே ஓடுறது தான் நம்முடைய வேலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இங்கே பேசுவோம். ஒரு யார்கிட்டையாவது கொண்டு நம்ம மாட்டிட்டேன், நான் சிங்கத்தை கையில் மாட்டிட்டேன், என்ன செய்வோம்? சோதரம். அல்லேலூயா. அப்பவும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விட்டுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்போ வறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதரம் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். உனக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பின்னடைவு வரவே கூடாது. எதை நீ முன்வைத்தியோ அந்த காரியத்தை செய், ஃபாலோ பண்ணு, தொடரு, ஓடு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் உனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே நியாயாதிபதி உங்களுக்கு அதை தருவார். ஓடி ஓடி ஓட்டத்தை ஜெயத்தோட ஓடிட அருள் செய்வார். எத்தனை பேர் ஓட்டத்தை ஓடிட நானும் அருள் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு அருள் செய்கிற தேவன். விசுவாச பாதையில பரலோகமே எந்த சொந்தமே அப்படின்னு பாடுவோம். பாட்டெல்லாம் நல்லா பாடுவோம். சோர்வு வந்துட்டுன்னா சூறை செடிதான். எலியாவுக்கு அந்த சோர்வு போல உட்கார்ந்து, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு கிருபை இல்லை ஆண்டவரே, எனக்கு தைரியம் இல்லை ஆண்டவரே, அவங்க முன்ன போய் நின்று எனக்கு பேசுறதற்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே. எப்படி முதல்ல சிங்கத்தை போல பேசினவங்க இன்னைக்கு எப்படி? எலியா எப்படி அக்கினி இறக்குனாரா இறக்கலையா? அந்த பேசவேலுடைய ஒரே வார்த்தையில ஓடி போய் உட்கார்ந்துட்டாரு சூறை செடிக்குள்ள. இன்றைக்கு பயப்படுறீங்களா? ஆமேன். சோதரம். அல்லேலூயா. சிங்க முகம். அல்லேலூயா. அது என்ன செய்யாதான்? பின்னடைந்து போவாதான். அதுக்கு எக்ஸாம்பிளே சிங்கம். அதை சொல்லப்படுகிறது. சோதரம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அப்படியோடு இயேசுவோடு போகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கணும். அழைப்பை பெற்றுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஓடி முடிக்கணும், ஜெயத்தோடு முடிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். சோத்திர. பாதியில பலர் போயிடுறாங்க, போக கூடாது. எத்தனை அசைவுகள் வந்தாலும். ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். அல்லேலூயா. நம்ம தைரியமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். மூன்றாவது ஆமேன் ஸ்தோத்திர முகம் எருது இல்லையா? எருதை குறித்து நம்ம பார்க்கும்போது அது பாடுகளுக்கு அதை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? பாடு அது உழும். அப்படிதானே? நம்ம எருது என்ன செய்ய? முந்தைய நாட்களில் வயலில் அடித்து கொண்டு விடுவாங்க பாரு, ட்ரங்கு ட்ரங்குன்னு. அது அங்கேயும் இங்கேயும். இன்னைக்கெல்லாம் மிஷின் வந்துட்டு. சோதரம். முந்தைய நாட்களில் அது பாடுகளில். ஆமேன் ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே,
பாடுகளின் ஜீவியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சோதரம், இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கா சொல்லலை, ஆவிக்குரிய அர்த்தங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். சோதரம் ஹல்லேலூயா. பாடுகளில் வந்திருக்கிறீங்களா? சோதரம் ஆமேன். அந்த பாடுகளின் நேரத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் 14 இன்றைக்கு தியானித்த சங்கீதம், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடிபோகுதலும் நம்ம என்ன செய்யாதான் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. எங்கள் எருதுகள் எப்படி இருக்குமாம்? பலத்தவைகளாக இருக்கும். ஒருவேளை பாடுகள் உங்களுக்கு வரும். சோதனையை சைக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பண்பு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவருக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜீவ கிரீடம் வேணும்னா நம்ம பாடுகளின் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய், அந்த சொல்லுவார் பார்த்தீங்க, இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆமேன். எத்தனை பேர் அந்த உபத்திரவங்கள் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற உபத்திரவம் அல்ல. இன்னைக்கு வட மாநிலங்களிலெல்லாம் மிஷினரிகள் அட்டி உதை நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ஸ்தோத்திரம். ஐயோ, அதை ஓப்பன் பண்ணாலே உள்ளமெல்லாம் வெட்டிக்குது, உள்ளமெல்லாம் அப்படி பதறுது. அதில் ஒரு அட்டி நம்மளால் பட முடியுமா? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாடுகளின் மத்தியிலும் ஆமேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 பேதுரு 4:1-2 வசனங்கள் சிறு, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். நமக்காக அவர் எங்க பாடுபட்டாரு? எத்தனை பாடுகள் இல்லையா? ஓ, அவர் சரீரம் பிக்கப்பட்டதே. ஆமேன். அந்த பாடுகளை விடையா அந்த பாடுகள், அந்த கேடடைந்தாரே. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம பாடுகள் வரும்போது பாடுங்க, நல்ல துதியுங்க. பாடுகளில் பாட்டு மட்டும் பாடுவோம். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவதாமே, பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவதாமே, கூடு நமக்கோ குறைவில்ல பலனைய கூவிய கொடுத்திடுவாமே, கமீதில் ஏசுராஜன். கரங்களை தட்டி ரிபாலபா ரே வேகும் பாராரே. பாடுபட்டோருக்கு பலனளிக்க வருகிறார். என்ன பாடு? உபத்திரவமா? என்ன நிமித்தம் நீங்க என்ன படுறீங்க? உபத்திரவம் படுறீங்களா? வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? நெருக்கத்தில் கஷ்டப்படுறீங்களா? ஐயோ, என்னால் ஒன்றுமே வாழ முடியலை. எத்தனையோ பேர் அன்னன்னைக்கு ஆகாரத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க. உங்களை என்னை கர்த்தர் வஸ்திரங்களிலேயாவது வேற எந்த இதுலையாவது உங்களுக்கு குறை வைத்தது உண்டா? இதில் இருக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒருவருக்கும் குறை வைக்கல. ஒரு காலங்களிலே இருந்துச்சு, இன்னைக்கு உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரே. எப்ப? பாடுகளின் வழியாய் வந்த போதுதான். எத்தனை பாடு இல்லையா? மரண கண்ணிகள் வந்த போதிலும் நம்மளை தாங்கினாரே. சத்துரு வைத்த வலைகளிலே சிக்கி விழாதபடி நம்மை தாங்கி தூக்கி எடுத்தாரே. அதை விட்ட பாடா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பாடுகளை நம்ம சகிக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பிதா பாருங்க, சோதரம் ஹல்லேலூயா. அந்த பாடுகளை எல்லாம் அவன் சோதரம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆமென் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பாடுபட வேண்டும். நம்ம ஒரு பாடு 5 விளையாதது 50 விளையாதான் என்ன, அப்படித்தானே சொல்லுவாங்க. சின்னதில் நம்ம பாடுபட்டிருந்தோன்னா இன்னைக்கு அந்த கஷ்டம் தெரியுதா இல்லையா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரியாது. ஏன்னா அது வளையவே இல்லையே. எந்த பாடும் இல்லை, எந்த நெருக்கமும் இல்லை. நல்ல எங்கேந்தாவது வாங்கி கஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை வளர்த்துட்டே இருப்போம். வளர்ந்து வரும்போது தான் கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்டு நம்மளை என்ன செய்யும்? அப்படியே தலைகீழாய் மாற்றி விட்டுட்டு போகிற பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு ஆமென் சோதர வேதத்திலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 4வதாக கழுகு இல்லையா? கழுகை குறித்து ஆவிக்குரிய சத்தியம் ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது, உன்னத அனுபவத்தை காட்டுகிறது. ஹல்லேலூயா. சோதரம் கழுகு எப்படிப்பட்டது? சும்மா அப்படியெல்லாம் வந்து உட்காருமா? மேலே தான் போய் உட்காரும். எங்கே பார்த்தாலும் அது என்ன செய்யுமா? கண்மலையை தேடி போகுமா. ஆமென் ஸ்தோத்திரம். கூட்டம் எங்கே கட்டுமா? கண்மலையில் மேலே கட்டுமா. பாருங்க ஸ்தோத்திரம். கழுகு. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. இந்த கழுகு முகம் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உன்னதமான அனுபவம். ஆமென் ஸ்தோத்திரம். எபேசியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கிறிஸ்துவோடு கூடிய ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எபேசியர் 2:7 சொல்லப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, பிரியமான நம்ம எப்படி இருக்கணுமா? உன்னதங்களில் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. 2:7
ம் 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 உன்னதங்களில் அவரோடு கூட நம்மளை எழுப்பி பாருங்க, ஸ்தோத்திரம். கழுகு எப்படி தன் கூட்டை கட்டுகிறதோ அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை தட்டி எழுப்பி, ஜெப ஜீவியத்தை தட்டி எழுப்பி, டெய்லி எஸ்த ஜெபக்குழுவில் ஜெபம் நடக்குது. சோதரம் தட்டி தட்டி எழுப்பணும். உபவாச கூட்டத்துக்கு வாங்க வாங்கன்னு நானும் போட்டு ஆமே ஸ்தோத்திரம் மெசேஜை போட்டே நான் அழுத்துருவேன். சோதரம் ஹல்லேலூயா. அப்படி வந்ததுல தான் இவ்வளோ பேர். சோதரம் ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, சோதரம் உங்களை என்ன செய்யணுமா? எழுப்பி எழுப்பி விடணும், தட்டி தட்டி விடணும். ஆமே ஸ்தோத்திரம். நம்மளாவே என்னைக்கு எழும்புவோம், நம்மளாவே என்னைக்கு அப்படி உயர்வோம். இந்த கழுகுக்கு பாருங்க, உன்னத அனுபவம், உன்னதங்களிலே உட்கார பண்ணுகிறார் நம்முடைய தேவன். உன்னதங்களிலே நம்மை உட்கார பண்ணுகிறவர். கழுகு எப்போ பார்த்தாலும் உயரமான இடத்தை நோக்கிட்டு இருக்கிறது. நாமும் பரலோகத்தை நோக்கி கொண்டிருக்கணும். அந்த உன்னத அனுபவம், ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய ஆமீன் வஸ்திரங்கள், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இருக்கிறதான என்னென்ன காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுங்குள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, ஆமே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அவைகள் எல்லாத்தையும் நான் என்ன செய்து கொண்டிருக்கேன்? சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய சிந்தனை இன்னைக்கு எங்கே போகுது? உலகத்தில் நம்ம பிள்ளை என்ன படிக்க வைக்கலாம், நம்ம பிள்ளை சோதரம் என்ன ஆகுவாங்க, என்னைக்கு வருவாங்க, என்னைக்கு சம்பாதிப்பாங்க, நம்ம அனுபவம் எல்லாம் இங்கே கீழே உலகத்திலே பூமியிலே பேர். நம்ம உன்னத அனுபவத்தை நம்ம பிள்ளை ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்கிறார், உன் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை குறித்து ஆமே நமக்கு ஒரு நல்ல பாரம் இருக்கிறதா? பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னத அனுபவம். கழுவுடைய அனுபவம் என்னது? உன்னத அனுபவம். ஜெப ஜீவியத்தில் உன்னதத்தில் இருங்க. ஆமேன். ஆவிக்குரிய ஜீவத்தில் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் எபேசியர் எழுதின 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை எப்படி நடத்துகிறாராம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார். சகல ஆசீர்வாதங்களையும் உன்னதங்களிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் போடணும். இன்னும் சொல்லப்படுகிறது, சோத்திர நீதிமொழிகள் 15:24 விவேகி ஜீவ வழிபாதை உன்னதத்தை நோக்கிருமா. விவேகி எங்க எதை நோக்கி இருப்பாங்களாம்? உன்னதத்தை. ஆமே ஸ்தோத்திரம். விவேகமாய் நடக்கணும்னு சொல்லி தருவாங்க இல்லையா? ரொம்ப வேகமாக ஓடக்கூடாது. அந்த பாதை எங்கே இருக்கிறதா? உன்னதத்தில் இருக்குது. அந்த பாதையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? ஆமேன். ஜெப ஜீவியத்தினாலும் நம்முடைய உன்னத அனுபவத்தினாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினாலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். கழுகு ஆமே ஸ்தோத்திரம். வேகத்தை விட விவேகம் நமக்கு நல்லா இருக்கணும். இந்த கழுகுடைய வேகம் பாருங்க, உன்னதங்களிலே போய் உட்கார்ந்து ஆமே உன்னத ஆசீர்வாதங்களுக்காக அப்படியே காத்திருக்கு பாருங்க. நாமும் ஒவ்வொருவரும் அந்த உன்னத ஆசீர்வாதங்களை பெற்று ஆமே சோதரன் நம்மை நடத்த நம்ம நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால், பிரியமான தேவ பிள்ளைகளை, முதலாவது நம்மை சுத்தவனாய் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அபிஷேகத்தினால் நீங்கள் நிறைக்கப்பட வேண்டும். நீங்கள் மூன்றாவதாக நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். நான்காவதாக ஆமே ஸ்தோத்திரம், நீங்கள் அன்பு பாராட்டினால் நிமிர்ந்து நிற்க முடியும். ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுங்க. ஒரு மனித முகம் தைரியமாக இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியும் இல்லையா? மற்றவர்கள் மத்தியில் கோழையாக இருந்தால் நீங்கள் நிமிர்ந்து நிற்க முடியுமா? எங்கேயாவது போய் உங்களை எதிரி வந்து தாக்க வரான், அந்த இடத்துல கோழையாக நின்னா முடியுமா? அதில் நம்முடைய காரியம் என்னன்னு நம்ம பார்த்து செய்ய ஆமே ஸ்தோத்திரம். அப்போ நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பாடுபட்டு பாடுகளின் மத்தியில் நம்ம என்ன செய்யணுமா? ஆமே நிமிர்ந்து நிற்க பழகணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெப ஜீவியத்திலும் நீங்கள் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம், நிமிர்ந்து நிற்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் இந்த ஆசீர்வாதங்கள் ஆமேன் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லையே ஆண்டவரே, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? ஆமேன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை தலை நிமிர பண்ணுகிற தேவன், எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, கர்த்தாவே ஹல்லேலூயா, நான் உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமேன் ஸ்தோத்திரம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நானோ நிமிர்ந்து எழுந்து நிற்கிறதற்கு காரணம் ஆமேன் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை கற்றுக்கொண்டதுனால, உம்மை
போல ஆண்டவரே ஒரு தைரியம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே. ஆண்டவரே இதெல்லாம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சத்துரு என்னை தலை குனிய குனிய வைக்கும் போது ஆவியாண்டவரே உம்முடைய உன்னத ஜெபத்தினால ஆண்டவரே இந்த கழுகை போல கர்த்தாவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயத்தை நான் பெற்று இன்னும் அதிகமான காரியங்களை ஆமென் ஹல்லேலூயா உட்டபலா ரிகலபா சிகலா ரதலா. நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமானுக்கு முன்பாக அந்த மொர்தெகாயை எவ்வளவோ தலைகுனிய பண்ண வேண்டும் என்று ஆமான் செய்தான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மொர்தெகாய் தலை குனியல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை தலை குனிய பண்ண வேண்டும் என்று நினைக்கிற சத்துரு அவன் வெட்கப்பட்டு போகும்படியாய் அதே ஆமான் அதே தூக்கு மரத்துல ஆமென் அவனை அந்த நாள்ல ராஜா தூக்கில் போட்டது போல ஆமென் அவன் செத்த முகமாய் திரும்பி போனது போல முக்காடிட்டு இன்றைக்கு கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை கைகளை தட்டி பாடுவோமா? ரிபாலபா சிகலா ரதலா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபாலபா சிகலா ரதலா. ஒரு தைரியம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன், ஒரு தைரியம் உண்டாகட்டும். ஒரு அபிஷேகம் உட்டபலா ரிகலபா சிகலா. ஒரு அன்புள்ள ஒரு கரிசனை உள்ள வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில வேணும். கேளுங்க. உட்டா ரகா லதி கபா பபா பபா ரிதலபா சிகலா ரதலா. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி பரிசுத்தாவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு சுத்தவானா என்னை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க பிரியமான தேவ பிள்ளைகளே. நீதிமானை போல நான் இருக்கணும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் பெற்றவர்களை போல இருக்கணும். ஒரு அன்பா இருக்கணும். உலகத்தில் அன்பு கூறுகிறது அல்ல ஆண்டவரே. உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூறணும். என்னை விட அதிகமாய் ஆண்டவரே தன் பிள்ளையாவது தகப்பனையாவது தாயாவது நேசிக்கிறவன் எனக்கு ஆமென் பாத்திரம் நல்ல என்று சொல்லி இருக்கிறேன். உண்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ரிபாலபா சிகலா ரதலா ரிகலபா. நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. கழுகை போல ஒரு உன்னத அனுபவம் தாங்கன்னு கேளுங்க. வாய்களை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே. ஒன்று ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வாரத்தோடு வந்தாங்கப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை தலை நிமிர பண்ணுங்க ஆண்டவரே. தலை நிமிர பண்ணுங்கப்பா. எந்த இடத்துல குனிஞ்சிருக்கிறாங்களோ ஆண்டவரே, வெட்கத்தோடு வந்தாங்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, வியாதியின் ஆண்டவரே ஒரே வியாதி வியாதி யாரை பார்த்தாலும் கத்தாவே அப்படியா பயமா இருக்கிறது. அவர்களை பார்த்து நான் குனிந்து போக வேண்டியது இருக்கிறது. வெட்கத்தோடு போகிறேன். என் பிள்ளைகளிடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் தலை குனிய வேண்டி இருக்கிறது. தாவீது பாருங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கங்கள் மத்தியிலும் தன் மகன் அப்சலோம் மூலம் தலை குனிஞ்சு தலையில துண்ட போட்டுட்டு அவ்வளவு கேவலமாய் போன அந்த தாவீதை உயர்த்தினீரே. யோசேப்பின் அரிக்கட்டுகளை உயர்த்தினீரே. எங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் எல்லா உற்சாகமாய் மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. என்னை தலை நிமிர செய்பவர் நீரே. என்னை தலை நிமிர செய்பவர் நீர். ஆனாலும் கர்த்தாவே நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீரப்பா. இந்த அதிகமாக ஆண்டவரே இந்த மதியான வேளையில கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரே உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அனுப்புகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபைக்குள்ளே பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வல்லமை உள்ள கருத்துல வைக்கிறோம். எல்லா நன்மையினாலும் நிரப்புங்க ஆண்டவரே.
ஆண்டவரே புதிதாக வந்திருக்கிற அருமையான ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் சீமான் அவங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் இணைந்து செய்யும்போது கர்த்தாவே தேவ ஆவியானவர் பிள்ளைகளோடு இடைப்பட்டு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தைரியமாய் ஆண்டவரே ஊழியத்தை செய்ய, பாடுகள் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் ஊழியத்தை நிலை நின்று செய்ய, வருகை மட்டும் செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சுகத்துக்காய் ஆண்டவரே பலவீனத்திலோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே குடும்பத்தில் கஷ்டம், நெருக்கங்கள், வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றுக்காக வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள், எங்கள் எஸ்தர் ஜெபக்குழு அனைத்து பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் கத்த தலை நிமிர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ கத்தாவே அந்த இடத்துல தலை நிமிர பண்ணி கத்தாவை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடு கட்டுகிறவர் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று, அதுவும் கத்தரால் ஆயிற்று. அது மற்றோடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது போல வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதை பொறுப்பா இந்த காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்தின ஆண்டவரே ஒலி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக அமைத்து கத்தாவே இந்த இடத்தை கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அனில்குமார் பிரதர்காய் ஸ்தோத்திரம். ஜான் தம்பிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வந்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியக்கார சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஜெபித்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. எல்லாமுடைய வல்லமை உள்ள கரத்தில் வைக்கிறோம். துதிக நமைமேலாம் நிருமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே. ஆமாம் இயேசு கிறிஸ்து மாறாதவரே நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்.